அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய மார்க்க சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பொதுவாகவே நாமெல்லாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை சிந்திக்க சொல்கிற, கேள்வி எழுப்பி நம்முடைய அறிவாற்றலை வளர்த்து கொள்கிற விஷயங்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக நாம் பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற எந்த ஒருவராக இருந்தாலும் சரி, ஏதோ வணக்க வழிபாடுகளை சொல்லித் தருவதற்கு மாத்திரம் இல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வழிகாட்டுகிறது. அப்படி இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிற போது அந்த வழிகாட்டுதல்களை திருமறை குர்ஆன் மற்றும் நபி வழி வாயிலாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் என்பது இரண்டு விதத்தில் அமையும். ஒரு அடிப்படையாக நாம் மார்க்க தகவல்களை சொற்பொழிவுகள் வாயிலாக தெரிந்து கொண்டிருப்போம், அல்லது வேறு சில வடிவத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு திருமறை வசனங்கள் மூலமாக நபிமொழிகள் வாயிலாக நாம் அந்த மார்க்க தெளிவை பெற்றிருப்போம். அப்படி பெற்றிருக்கிற போது சில நேரங்களில் நாம் அதை கடைபிடிக்கிற போது சில சந்தேகங்கள் எழலாம். அந்த சந்தேகங்களை நாம் உடனடியாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அடிப்படை என்ன அப்படின்னா, யார் செய்வது சரி என்கிற கேள்வியும் நமக்குள்ளாக எழுப்பப்படும். ஏன்னா ஆளாளுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு முறையில் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செய்வதுதான் சரி என்கிற அமைப்பில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான முறையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் எது சரி என்கிற கேள்வியும் நமக்கு எழலாம். இவங்க ஒரு முறையில் தொலை சொல்கிறாங்க, இவங்க ஒரு மாதிரியான வழிகாட்டுதல்களை வழங்குறாங்க, இவங்க இது கூடும்னு சொல்கிறாங்க, அவங்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எது சரியான முறை, எதை நாம் இஸ்லாமாக கருதுவது என்கிற கேள்வி நமக்கு எழலாம். இதற்கான அடிப்படை பதில் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அலாலில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த தூய மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்குரியது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாருக்கும் இதில் அதிகாரம் இல்லை என்று வல்ல ரஹ்மான் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது வெறுமனே நமக்கு மட்டும் சொல்லப்பட்ட கட்டளை இல்லை. நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு
மேலிருந்து பூமிக்கு அனுப்பப்படுகிற போதே இறைவன் சொல்கிற பிரதான அடிப்படை என்ன அப்படின்னா, இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், உங்களுக்கு என்னிடமிருந்து நேரிய வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாயை, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ, வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் மறுமையில் சுகபோகமாக இருக்கலாம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து மறுமை நாள் வரை யாரெல்லாம் வருகிறார்களோ, எந்த இறை தூதருடைய சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் பின்பற்ற வேண்டியது என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக நாம் இருந்து விட்டாலே நாம் இந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்கு ஏற்படாது. எது சரி அப்படின்னா, எது வஹியில் இருக்கிறதோ, எது திருமறை குர்ஆன் சொல்கிறதோ அதுதான் சரி. எது திருமறை குர்ஆனுக்கு விளக்கமான நபி மொழியில் இருக்கிறதோ, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, இந்த தூதர் மனோ இச்சைப்படி பேசுவது இல்லை, அவர் பேசுவது எல்லாம் இறைவனிடமிருந்து பெற்ற வஹி செய்தியின் அடிப்படையில் தான் என்கிற அடிப்படையை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. லித்துபையின லின்னாஸ், அந்த தூதருடைய பணி என்ன அப்படின்னா, மா நுஸில இலைஹிம், அவருக்கு எது இறக்கி அருளப்படுதோ அந்த திருமறை வசனங்களுக்கு விளக்கமாக வாழ்வதுதான் அவருடைய பணி. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்கிற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முறையில் நமக்கு மார்க்கத்தை வழிகாட்டி இருக்கிறார்களோ, என்ன அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அதுதான் மார்க்கம் என்று நாம் கருதணும். இதை தாண்டி வேறு யார் சொன்னாலும், காலங்காலமாக செய்து வந்தாலும், முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும், பெரும்பான்மையான கூட்டத்தார் செய்து வந்தாலும் நாம் அது மார்க்கமாக கருதுவதற்கு உள்ளது கிடையாது. இது அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹுவின் தூதர் சொல்லவில்லை என்கிற அளவுகோலின்படி அதை பார்த்தோம்னாலே பாதி சந்தேகம் நமக்கு முடிஞ்சிடும். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அது அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ காட்டி தந்திருக்கிறார்களா என்று நீங்கள் பார்க்க தொடங்கிட்டீங்கனாலே இந்த குழப்பமே ஏற்படுவதற்கான வேலையே இல்லை. ஏன் இப்படி நாம் செய்யணும்? இப்படி செய்வதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? நம்ம தொழுகிறோம், தொழுவதற்கான அடிப்படை என்ன? அக்கீமுஸ் ஸலா என்று குர்ஆன் நெடுக இறைவன் பல இடங்களில் சொல்லித் தருகிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நமக்கு இப்படி வழிகாட்டுதல் அடிப்படையில் தொழுகிறோம். ஃபாத்திஹா ஓதணும்னு சொல்கிறாங்க. எங்கெங்க அப்படி எங்கெங்க ஆதாரம் இருக்கிறது? இறந்தவர் பெயரால் 3வது நாளுக்கு ஃபாத்திஹா ஓதணும், 7வது நாள் ஃபாத்திஹா ஓதணும், வருட ஃபாத்திஹா ஓதணும், 40வது நாள் ஃபாத்திஹா ஓதணும். எங்கே இருக்கிறது? அல்லாஹுவின் தூதர் காட்டி தந்திருக்கிறார்களா? திருமறை வசனம் சொல்லி இருக்கிறதா? அப்போ இப்படி நாம் பார்க்க தொடங்கிவிட்டாலே எது சரி என்பதை மிக இலகுவாக நாம் கண்டுபிடித்து விடலாம். அப்போ இந்த முதல் அளவுகோலை நாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நாம் சொன்ன மாதிரி சில சந்தேகங்கள் நமக்கு எப்படி எழலாம்? மார்க்க தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முனைகிற போது நம்ம படிப்போம். சில நேரங்களில் முழுமையாக நமக்கு ஒரு புரிதல் ஏற்படாமல் போகலாம். அது கடமையான விஷயங்களில் அது மாதிரியான சூழல் ஏற்பட்டு விட்டுருச்சு அப்படின்னா அப்போ அந்த கடமையான காரியங்களை நாம் செய்ய முடியாமலே போயிடும். அப்போ அந்த சந்தேகங்களை மார்க்கம் எந்த அளவிற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெளிவடைந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி பல்வேறு திருமறை வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் திருமறையில் நமக்கு
நீங்கள் படித்து பார்க்கிற போதே நிறைய வசனங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அந்த வசனங்கள் என்ன சொல்லும்? எஸ் அலுனக என்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எஸ் அலுனக அனில் அஹில்லா, நபியே உம்மிடத்தில் பிறைகள் தொடர்பாக கேட்கிறார்கள். எஸ் அலுனக அனில் மஹீல், நபியே உம்மிடத்தில் மாத விளக்கு தொடர்பாக கேட்கிறார்கள். எஸ் அலுனக அனில் ரூஹ், நபியே உம்மிடத்தில் உயிர் தொடர்பாக கேட்கிறார்கள் என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் மக்கள் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறார்களோ அதற்கு வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆனில் பதிலளிக்கிறான். அப்போ மார்க்கத்தில் கேள்வி கேட்பதை இறைவன் ஊக்கப்படுத்தி நீங்கள் கேள்வி கேட்க முன்வர வேண்டும், கேள்விகளை கேட்டு உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், சந்தேகத்தோடு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளக்கூடாது, தெளிவான பாதையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் நபிமொழிகளை எடுத்து பார்த்தாலும் இப்படித்தான். பல்வேறு விதமான நபிமொழிகள் நமக்கு சில நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களாகத்தான் இருக்கும். அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஒருவருடைய தனிப்பட்ட கேள்வியை அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்டிருப்பார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதில்களை வழங்கியிருப்பார்கள். அதை வைத்துத்தான் இன்றைக்கு நாம் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்கிற அளவிற்கு நமக்கு நபிமொழிகளாக இருக்கிறது என்றால், அப்போ திருமறை குர்ஆனும் சரி நபிமொழிகளும் சரி நமக்கு இப்படியான கேள்விகளை கேட்பதை ஊக்கப்படுத்தி நாம் நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆக உங்களுக்கான அந்த டோக்கன் வழங்கப்படும். அந்த டோக்கன் அடிப்படையில் உங்களுடைய மார்க்க சந்தேகங்களை நீங்கள் நாம் சொன்ன இந்த அடிப்படைகளை திருமறை குர்ஆன் மற்றும் நபிவழி அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் நம்முடைய கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம்.